மனந்திரும்புதல் சாதாரண காரியம் இல்லை. ஜனங்களுடைய பாவத்தை அறிக்கையிடுறாங்க. ஐயோ இந்த பாவம் செஞ்சேன், இந்த பாவம் செஞ்சேன் அப்படின்னு அறிக்கையிட்டு மனந்திரும்பலுக்கு ஏற்ற கனிகளை கொடுத்தாங்க. அப்போ மனந்திரும்புதல் சாதாரண காரியங்களா? மனந்திரும்புதல பாவங்களை அறிக்கையிடணும். பாவத்தை அறிக்கையிட்டு பாவத்துக்கேற்ற கனிகளை கொடுக்கணும். இங்க யோவான் சொல்றாரு, 7ஆம் வசனத்துல வாசிங்களேன். மனந்திரும்பலுக்கேற்ற கனிகளை கொடுங்க. அப்போ இங்க பரிசேயர் சதுசேயர் சொல்றாங்க, விரியன் பாம்பு குட்டிகளே, உங்களுக்கு வரும் கோபத்துக்கு தப்பிக்கொள்ள உங்களை வழிகாட்டினோம். அப்படின்னா என்னன்னா, ஐயோ அந்த கோபாக்கினை என் மேல வந்துடக்கூடாதுன்னு சில பேர் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு நாங்க வராங்க. அப்படி வரக்கூடாது. கோபாக்கினை என் மேல வந்துடக்கூடாது, நியாய தீர்ப்பு என் மேல வந்துடக்கூடாதுன்னு அப்படி மனம் திரும்பக்கூடாது. தான் பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்புதான் உண்மையான மனம் திரும்புதல். ஏன்னா பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன். அப்போ இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, தெய்வத்தை பாவம் எவ்வளவு நாள் செய்யலாங்க, தேவன் மன்னிச்சிடுவார்னு நினைக்கிறாங்க. ஆனா தெய்வத்துடைய பார்வை எப்படி தெரியுமா? நான் இப்ப இன்னைக்கு ஒரு பொய் சொல்லிட்டேன், சரி மன்னிச்சிடுவார். நாளைக்கு அதே பொய்ய சொல்றேன், மன்னிச்சிடுவார். அதே அந்த பாவத்தை செய்ய 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 தெய்வத்தை துக்கப்படுத்துறோம். நம்ம நினைக்கலாம் கடவுளுங்கிறவர் வானத்துலதான் இருக்கு. அதாவது நம்ம பாவம் செய்ய செய்ய தெய்வத்தை துக்கப்படுத்துறோம். அப்போ பாவம் உடனே நம்ம தப்பு மன்னிப்பு கேட்கும்போது உடனே மன்னிப்பாரு. ஆனா அந்த பாவத்தை நம்ம விட்டு விடுறோமா? விட்டு விட்டாதான் அதுக்கு இரக்கம் கிடைக்கும். உண்மையான அந்த பாவத்துல பூரண மன்னிப்பு கிடைக்கும். அந்த பாவத்தை விடாம நான் அந்த பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தா அதுல பூரண மன்னிப்பு கிடையாது. தெய்வத்துக்கிட்ட இன்னும் என்னால கிட்டி சேர முடியாது. இதுதான் பாவத்தோடைய விளைவு. ஏன்னா பாவம் செய்ய செய்ய தெய்வத்தையும் என்னையும் பிரிச்சிடும். உண்மையான மரணம் என்ன தெரியுமா? சரீரம் இந்த ஜீவனை விட்டு போது போல, அது உண்மையான மரணம் கிடையாது. தெய்வத்தையும் என்னையும் பிரிச்சு என் சரீரத்தையும் என்னுடைய ஆவியும் தேவனுடைய ஆவியும் தேவன்கிட்ட சேர விடாம பண்ணுது பாத்தீங்களா? அதுதான் உண்மையான மரணம். யாராவது எதை தேவன் விட்டு பின்வாங்குறாங்களோ அதான் தேவனுடைய பார்வையில மரணம். அடுத்து வாசிங்க. மார்க்கு 1:15 வாசிங்க.